வணக்கம் பெற்றோர்களே. நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மேம் என் குழந்தைக்கு பேச்சு வரல மேம் அப்படின்னு நிறைய பேசுவாங்க. பேசிட்டு நான் ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்பேன், உங்கள் குழந்தைய நீங்கள் ஸ்பீச் தெரப்பிக்கு அழைச்சிட்டு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். இல்லை மேம், நான் வீட்டிலே நிறைய பேசிட்டு தான் இருப்பேன், ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து வீட்டிலே பண்ணிகிட்ருக்கிறேன், நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அவங்ககிட்ட, அதனால நான் ஸ்பீச் தெரப்பி கூட்டு போகணுன்னு எனக்கு தெரியலை, எனக்கு தோணலை அப்படின்னு ஒரு 2-3 பேரண்ட்ஸ் என்கிட்ட தொடர்ந்து பேசினப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது எனக்கு மனசில் ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா அவங்களா பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே, நானாக பேசுகிறேன் அது போதும்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு தன்னைத்தானே நிறைய கொஷின்ஸும் கேட்டுக்கிட்டாங்க. இது பத்துமா அப்படின்ற டவுட்டும் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் நினச்சேன், ஓகே இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு அப்படின்னு. நீங்களாக பேசுனா அது ஸ்பீச் தெரப்பியா, சாதாரணமாக பேசுகிறது ஸ்பீச் தெரப்பியா, அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அந்த மாதிரி பேசினா மட்டும் போதுமா, குழந்தைக்கு பேச்சு வந்துடுமா, அது பிரச்சனை இருக்காதா குழந்தைக்கு ஃப்யூச்சரில் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு பேசினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்பீச் தெரப்பிக்கு கூட்டு போகாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும். நம்ம பண்ணுறது தப்பா, நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்றத நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்களே உணர்வீங்க, ஓகே என் குழந்தைக்கு நம்ம ஸ்பீச் தெரப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டிலே ஸ்பீச் தெரப்பி நானே குழந்தைகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பேசுவீங்க, ஓகே. ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் குழந்தைகிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருப்பேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாமே பேசுவீங்க. பேசலைன்னொன்னே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க வீட்டில், இந்த குழந்தை பேசலை அப்படின்றத அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாருமே சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க குழந்தைகிட்ட. ஆப்வியஸ்லி எல்லா வீட்லேயும் கொஞ்ச நாளைக்கு இது நடக்கும். ஆளுக்கு ஒருத்தவங்க ஒன்று சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க குழந்தைகிட்ட. இது என்ன சொல்லு, டேய் சொல்லுடா அப்படின்னு ஏதாவது ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுறது குழந்தைய. அதுக்கப்புறம் நாமளும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இது என்னப்பா அது என்னப்பா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம், நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதில் ஒரு கான்செப்டோ ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீங்கள் பேசுவீங்க, ஓகே, பேசிகிட்டே இருப்பீங்க. குழந்தை ரேண்டமாக நிறைய வேர்ட்ஸ் கேட்கும், அது ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காது, ஒரு ரூல்ஸோடு இருக்காது. இப்போ நாங்கள் ஸ்பீச் தெரப்பியில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு இது வரலை, இது நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறப்போ நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கணும், என் குழந்தைக்கு தெரியலை, நான் ரேண்டமாக ஏதாவது ஒன்று அந்த குழந்தைக்கு சம்மந்தமில்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் ஒரு ரூல்ஸோட, ஓகே இப்படி தான் பேசணும் குழந்தைகிட்ட, குழந்தை இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணால் இப்படி பேசணும், இந்த மாதிரி பேசினா இதை மாற்றி பேசணும். அந்த குழந்தை ஒரு வேர்டில் பேசலாம் அப்படின்னாக்கா நம்ம 2 வேர்டுக்கு போகலாம். அந்த குழந்தை 2 வேர்டாக பேசுதுனாக்கா அப்புறம் சென்டென்ஸ் போடணும்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும், அந்த ரூல்ஸ் என்ன, எப்படி ஆரம்பிக்கணும் அந்த சென்டென்ஸ் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு எல்லாமே ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். அவங்களால மட்டும்தான் இது இப்படி போங்க, இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ரூல்ஸ் அவங்களால மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்களாக பண்ணுறீங்கன்னாக்கா பண்ணுவீங்க, தப்பே கிடையாது, நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்க குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரியாமல் ரேண்டமாக நீங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருப்பீங்க. உங்கள் தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இன்னொன்று, வீடியோஸ் பார்ப்பீங்க, உங்கள் குழந்தைக்கு ஆக்ஷன் வெர்ப் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில்னு வச்சுக்கோங்களேன். ஆக்ஷன் வெர்ப் சொல்லிக் கொடுத்தா சென்டென்ஸ் வந்துடும். ப்ரிப்போசிஷன் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியும், அட்ஜெக்டிவ் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியும், சென்டென்ஸ் மேக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே என் குழந்தைக்கு நான் அப்போ ஆக்ஷன் வெர்ப் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, ஆக்ஷன் வெர்ப் சொல்லிக் கொடுக்கணுன்னா நான் எப்படி ஆரம்பிக்கிறது, அது என்ன சொல்லிக் கொடுக்குறது, எது வச்சு ஆரம்பிக்கலாம், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு ஆரம்பிக்கலாமா, இல்லை ரியலாகவே அந்த குழந்தைக்கு நம்ம செஞ்சு காமிக்கலாமா, இல்லை அந்த குழந்தைய செய்ய வச்சு நம்ம காமிக்கலாமா, ஃபோட்டோஸ் காமிக்கலாமா, இல்லை வீடியோஸ் காமிக்கலாமா, இல்லை எப்படி காமிக்கிறது, எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, எது ஈஸியான மெத்தடு, எந்த ஆக்ஷன் வெர்ப் சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஈஸியாக புரியும், எது சொல்லிக் கொடுத்தா கஷ்டம், அவன் வயசுக்கு எது வேணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஆக்ஷன் வெர்ப்ஸ் அப்படின்ட்டு ஜென்ரலாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே பாடுறா குழந்தை அழுகுது, இங்கே பாடுற குழந்தை தூங்குது அப்படின்னு சொல்லிக் கொடுப்பீங்க, அந்த குழந்தைக்கு புரியும். ஆனால் இதுவுமே என்னன்னாக்கா அந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இதை முடிக்கணும் அப்படின்றது திணறுவாங்க சில பேரண்ட்ஸு. ஸோ அதுதான் அந்த இடத்துல தான் உங்களுக்கு
ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டோட சப்போர்ட்டு தேவைப்படுது. நீங்களாக பண்ணுறேன் அப்படின்றப்போ இந்த மாதிரி சப்போர்ட்டெல்லாம் சிலது மிஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்களாக பண்ணிகிட்ருக்கீங்கனாக்கா இந்த மாதிரி சில சின்ன சின்ன கைடன்ஸ் வந்து உங்கள் தெரபிஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிறதுல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, 3வது சிரமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டிலேயே நம்ம குழந்தைக்கு சொல்லித்தர்றோம் அப்படின்னாக்கா நீங்களே பேசுகிறீங்கன்னா, ஒரு சிரமம் என்னென்னா, இந்த குழந்தைக்கு அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஸ்டக் ஆகியிருப்பாங்க சில பேரண்ட்ஸு. இப்போ என்கிட்ட வர்ற பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து ரீடிங்கில் அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தை சென்டென்ஸ் லெவலில் கூட ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ரீடிங்கில் வருது மேம், ஆனால் பேசையில் வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க. இதை நான் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது? ரீடிங்கில் உள்ளதை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமே, அது எப்படி பண்ணுறது? என் குழந்தை இப்போ சென்டென்ஸ் பேசுகிறான், ஆனால் அவனாக யோசித்து பேச மாட்டான், அது எப்படி பேச வைக்கிறது? இல்லை என் குழந்தை சிங்கிள் வேர்டை தான் பேசுகிறான், என் குழந்தை பாயிண்டிங் மட்டும் தான் பண்ணுறான், அடுத்த லெவல் நான் எப்படி தான் போகிறது? எதை முதல் சொல்லிக் கொடுக்குறது, எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றது எனக்கு தெரியல. எவ்வளோ நாள் நான் சொல்லிக் கொடுத்துட்டேன், புக்கை வச்சு சொல்லிக் கொடுத்தேன், எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன், கற்றுக்கிட்டான். இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. என் குழந்தைக்கு அடுத்த ப்ராக்ரஸ் வரவே இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே நாங்கள் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் இந்த இடத்துல ஸ்டக் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டக் ஆகுறப்போ உங்களுக்கு ஒரு தெரபிஸ்டோட சப்போர்ட் இல்லாமல் வேறு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்கள் தெரபிஸ்ட் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ ஜென்ரலாக வீடியோஸ் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், நீங்கள் ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணலாம், புக்கு வாங்கி படிக்கலாம், நிறைய பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. வீடியோஸில் சொல்கிறதா இருக்கட்டும், புக்கில் இருக்கதா இருக்கட்டும், ஜென்ரலாக தான் இருக்கும். ஜென்ரலாக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் உங்கள் குழந்தைக்கு என்ன தேவைப்படுது, உங்கள் குழந்தைகளோட ப்ளஸ் என்ன, உங்கள் குழந்தையோட மைனஸ் என்ன, உங்கள் குழந்தைக்கு இந்த வயசை என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது வந்து ஒரு தெரபிஸ்ட்டோட அவங்களோட அசஸ்மெண்ட்டு அவங்க பண்ணுறதை பொறுத்து தான். அவங்க சொல்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணுறப்போ இன்னும் பெட்டராக உங்கள் குழந்தைய நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். 4வது பார்த்தீங்கன்னா, ஏஜ் வைஸ் டீச்சிங் அண்ட் சேலஞ்சஸ். இப்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில பெற்றோர்கள் என்னென்னா, ஒரு குறிப்பிட்டது வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னா கூட ரைம்ஸ் பாடு அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ட்விங்கிள் ட்விங்கிள் பாடுவான், ஜானி ஜானி பாடுவான். யாருக்கு? 10 வயசு குழந்தைக்கு. ஓகே, அந்த குழந்தை அது பழகி இருக்கும், அதையே திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே சில சமயம் என்ன ஆகும்னா, ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக அந்த டீச்சிங் இருக்காது. அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்றது நம்ம சில சமயம் என்னென்னா ஏஜ் வயசாகிருக்கும், ஒரு 10 வயசாகிருக்கும் குழந்தைக்கு. ஆனால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கற்றுக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப சின்ன ஒரு எல்கேஜி குழந்தைக்கு என்ன புரியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும், ஒரு அகாடமிக் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ அந்த குழந்தைகிட்ட போய் நீ 10 வயசு குழந்தை மாதிரி கற்றுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம திணிக்கவும் அந்த குழந்தைகிட்ட முடியாது. அதே மாதிரி அந்த குழந்தையோட வயசில் உள்ள இப்போ 4 வயசாச்சு பேசலை, ஆனால் நார்மலாக 4 வயசில் உள்ள குழந்தைங்க எவ்வளோ பேசுவாங்க, அந்த மாதிரி என் குழந்தை பேசணும், அப்போ நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தையோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத ஒரு தெரபிஸ்ட்டுக்கிட்ட போய் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது பிரகாரம் நீங்கள் அந்த குழந்தைக்கு ஏஜ் அப்ராப்ரியேட் டாய்ஸ், ஏஜ் அப்ராப்ரியேட் ஆக்டிவிட்டீஸ், ஏஜ் அப்ராப்ரியேட் லாங்குவேஜ் அதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த குழந்தைக்கு புரியும். ஏஜ் அப்ராப்ரியேட் அப்படின்னு சொல்கிறது வந்து 4 இயர்ஸ்னால் 4 இயர்ஸ்க்கானது கிடையாது. அந்த குழந்தையோட லாங்குவேஜ் ஏஜுக்கான அப்ராப்ரியேட் ஆக்டிவிட்டீஸ். அந்த குழந்தைக்கு வயசுனா குரோனலாஜிக்கல் ஏஜ்னா 4 or 5 இருக்கலாம். ஆனால் குழந்தையோட லாங்குவேஜ் ஏஜ், புரிதல் திறன், வெளிப்படுத்துகிற திறன், எக்ஸ்ப்ரெஷன் திறன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் சில குழந்தைகளுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா அந்த குழந்தைகளால் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு முடியும். இன்னொன்று, சில பெற்றோர்கள் என்கிட்ட வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, மேம் நாங்கள் வந்து இப்போது தெரப்பி ஸ்டார்ட் பண்ண பிறகு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்காங்க, நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா வந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்ம வீட்டிலேயே சும்மா நாமளே பண்ணுறப்போ நம்ம எப்போனாலும் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம் இல்லையா? இன்றைக்கி ஒரு நாள் பண்ண முடியலையா, அடப்போ அப்படின்னு விட்டுடலாம். ஒரு நாள் விட்டுட்டோன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வருவோம். திடீர்னு ஒரு நாள் மொத்தமாக உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்போம். நம்ம மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ இன்றைக்கி நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் லெவல் நமக்கு கூடும். அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க வெளிப்படையாக. ஏன்னா நாங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய புலம்புவேன், நிறைய டென்ஷன் ஆவேயோ, ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலன்னு நினைப்பேன். இல்லை நிறைய சொல்லிக் கொடுத்துட்டு ஏன்டா அவ்வளோ சொல்லிக் கொடுத்தோம், எவ்வளோ சிரமப்படுத்துகிறோமே குழந்தைன்னு நினச்சிருக்கேன். ஒரு ஆர்டராக டெய்லி தான் பண்ணணுன்ற ரொட்டீன் வந்து எனக்கு வரவே வராது. ஆனால் தெரப்பி ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்ககிட்ட நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் நிறைய பண்ணுறோம்.
குழந்தைகிட்ட அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் பேசினாலும் கரெக்டாக ஏதாவது சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைக்கு ப்ராக்ரஸ் வருதோ இல்லையோ ஃபீட்பேக் சொல்லணுன்றதுக்காக நாங்கள் நிறைய விஷயங்கள் குழந்தைகிட்ட பண்ணுறோம் மேம். இப்போ வந்து எங்களுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்பாங்க, அதுக்காக நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு நாங்கள் பண்ணுறோம். குழந்தைக்கு ப்ராக்ரஸ் நிறைய வருது அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்களும் அதே மாதிரி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆள் மானிட்டர் பண்ணுறதுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் 5 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு உங்கள் மனசில் ஏதோ தோணலாம், இவங்க என்னடா இப்படி சொல்கிறாங்க, அப்போ நம்ம தெரப்பிஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாதா, தெரப்பிஸ்ட்டு வரணுன்றதுக்காக தான் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களா அப்படின்னு கூட சில பேரண்ட்ஸு கேட்பாங்க. மனசுக்குள்ளே நினைக்கலாம் நீங்கள். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக பண்ணுறதுக்கும் நாங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் வந்து 6 வருஷம் 7 வருஷம்னு படிச்சுட்டு ஒரு டிகிரியோடு வரோம். பேச்சுலர் டிகிரினா 4 இயர்ஸு, மாஸ்டர் டிகிரினா அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸு. ஸோ டோட்டலாக மாஸ்டர் டிகிரி முடிக்கிறதுக்கு 7 இயர்ஸ் நாங்கள் படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்து வேலை பார்க்குறப்போ கண்டிப்பாக எங்களால் முடியுன்றதுக்காக தான் அவ்வளோ வருஷம் படிச்சுட்டு வர்றோம் இல்லையா? கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு பேரண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதை யோசித்து பாருங்கள். நீங்களாக பண்ணுறதுக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணால் எப்படி பெட்டராக இருக்குமா அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். தெரப்பி சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஆன்லைன் தெரப்பி சப்போர்ட் வேணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா லிங்க்கும் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும் Born to Winலேருந்து. ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.